வணக்கம். இன்று 10ஆம் வகுப்பு இயல் 1லிருந்து சொல் இலக்கணத்தில் முதல்நிலை தொழிற்பெயரும் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயரும் பார்க்க போகிறோம். அதாவது வினைப்பகுதி அப்படியே வந்துச்சு அப்படின்னா அது முதல்நிலை தொழிற்பெயர். அதுவே வினைப்பகுதியில் முதல் எழுத்து மாறி நீண்டு வந்துச்சு அப்படின்னா அது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இந்த கெடுதல் தொழிற்பெயர். இதில் இந்த இருக்கக்கூடிய வினைப்பகுதி கெடு அப்படியே வந்துச்சுன்னா அது முதல்நிலை தொழிற்பெயர். முதல் எழுத்து நீண்டு வந்துச்சு அப்படின்னா முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். அதுபோல் சுடுதலுக்கு சுடு சூடு, பெறுதலுக்கு பெரு பேரு. இந்த அடித்தல் தட்டுதல்ல முதல்நிலை மட்டும்தான் வரும், முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் வராது. ஏன்னா ஆடி தாட்டு அப்படிங்கிறதுக்கு பொருள் கிடையாது, அதனால அது வராது. தேர்வில் உங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னா, ஏதாவது ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு அதுக்கு இலக்கண குறிப்பு எழுத சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் முதல்நிலையா இல்லை முதல்நிலை திரிந்த தொழிற்பெயரா அப்படிங்கிறத எழுதணும். அதுபோல் கூறியவாறு செய்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேடு அப்படின்னு கொடுத்துட்டு இதை முதல்நிலை தொழிற்பெயராக மாற்றுகன்னு சொன்னால் நீங்கள் கெடுன்னு எழுதணும். சுடுன்னு கொடுத்துட்டு முதல்நிலை திரிந்த தொழிற்பெயராக மாற்று அப்படின்னு கேட்டால் சூடு அப்படிங்கிறத எழுதணும். இதுக்கான ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, பார்த்துக்கோங்க.